நம்முடைய வாழ்க்கை பல பழமொழிகளை கடந்து தான் வருது. அந்த வகையில நம்முடைய வாழ்க்கையில பல பழமொழிகளை நம்ம காதுல கேட்டிருப்போம். பட் இருந்தாலும் அந்த பழமொழிகளுக்கான அர்த்தம் ஒருவரால சொல்லப்பட்டு இதுதான் இதுக்கு அர்த்தமோ அப்படிங்கிற நிலையில தான் நம்ம நினைத்து கொண்டும் இருப்போம். பட் இருந்தாலுமே அந்த பழமொழிகளுக்கான உண்மையான அர்த்தங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த வகையில கிராமப்புறங்கள்ல இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவாங்களாம். எந்த வார்த்தை அப்படின்னா, ஆதியில வந்தவ வீதியில நிக்கிறாளாம், நேத்து வந்தவ நெல்லு குத்துறாளாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதற்கான அர்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து கல்யாணம் செய்து கூட்டிட்டு வந்த மனைவிய வீட்டை விட்டு துரத்திட்டு நேற்று வந்த மனைவி, அதாவது குறித்த ஆணுடைய வாழ்க்கையில புதிதாக வந்த ஒரு பெண்ணை வைத்து வீட்டுல இருக்கக்கூடிய வேலையை செய்யறது, அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கை நடத்துறது, அப்படிப்பட்டவங்களை பார்த்துதான் இந்த பழமொழிய சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு பழமொழி பாடசாலையில ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்ற ஒரு பழமொழியாகவும் அமைந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா, குத்தாலத்துல குடிக்கிறதுக்கு கும்பகோணத்திலே துணி அமுக்குறாங்களாம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆர்வ கோளாறா ஒரு சில விஷயங்களை ஸ்கூல்ல மாணவர்கள் செய்வாங்க இல்லையா, அதுக்காக பாடசாலையில தான் ஆசிரியர்கள் இந்த பழமொழியை சொல்றாங்க. குறிப்பா என்ன அப்படின்னா, ஆர்வ கோளாறா ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது அது தோல்வியில தான் போய் முடியும். அதற்காகத்தான் இப்படி ஒரு பழமொழியை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு திருமணத்தை நடத்தணும் அப்படின்னா 1000 பொய் சொல்லியாவது எப்படியாவது திருமணத்தை நடத்திடணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பட் இருந்தாலும் அந்த பழமொழி அப்படி சொல்றது இல்ல. என்ன அப்படின்னா, 1000 முறை போயாவது திருமணத்தை நடத்திடணும் அப்படிங்கிறது தான் உண்மையான பழமொழி. ஆனா அது காலப்போக்குல இப்படி மாறிடுச்சு. பட் இருந்தாலும் அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, 1000 முறையாவது குறித்த வீடு, அதாவது பெண் வீடாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் சரி, 1000 தடவையாவது அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பெண்ணையோ இல்லாட்டி ஆணையோ பற்றி சரியான விஷயங்களை அலசி ஆராய்ந்து அதுக்கு பிறகுதான் கல்யாணம் செய்து கொடுக்கணுமா. இதற்காகத்தான் அந்த காலத்துல இப்படி ஒரு பழமொழி சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு அப்படிங்கிற பழமொழியும் கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா, ஒருத்தர் வேலை செய்து தான் களைப்பு வரணும் அப்படிங்கிறது இல்ல. ஒருத்தர் வயிறார சாப்பிட்டும் அவருக்கு மயக்கம் வரலாம். உணவு அப்படிங்கிறதுல உயரியவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு பேதம் இருக்காதான். எப்படினாலும் அந்த சாப்பாட்டை நம்ம வயிறார சாப்பிடுவோமாக இருந்தா நம்முடைய வயிறு நிரம்பினது மட்டும் இல்லாம தொண்டை வரைக்குமே அது நிரம்பி இருக்குமா.